மேச்சேரி டு அங்கவள்ளி போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து 2 கிணறுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிணறு வந்து ட்ரை ஆகி கிடந்தது. ஆனால் போர் போட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 கிணறாட்ட தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு கிணறு இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 30 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிணறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்து கிணறு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாஸ் ஆகி மேலே வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் அமைஞ்சிருக்குது. எந்த இடத்துல என்ன ஏது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம், நான் உங்கள் வாட்டர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்தோம்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டம். மேச்சேரியிலேருந்து நங்கவள்ளி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டான அந்த இடத்து பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருந்தோம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஃபுல்லாக ட்ரை தான். இன்னும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதியில் ஏரியா கிடையாது. மழை பெஞ்சா மட்டும்தான் சோர்ஸு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கராவாட்டு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது, ஆனால் போர் இது இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நீரோட்டம் பார்த்து போர் போட்டு அந்த கிணத்து தண்ணி கொண்டு விட்டு இறச்சிக்கலான்ட்டு தான் வந்து நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஃபுல்லாக அவங்க இடத்த சர்வே பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் அவங்களுக்கு கிடச்சி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை, கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையாக பார்த்தோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் முறைப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்தோம். அதாவது ட்ரெடிஷனல் ப்ளஸ் சயின்டிஃபிக் முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம். அப்படி நீரோட்டம் பார்த்து கொடுத்து ட்ரில் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது மேலே கிட்டத்தட்ட ஒரு 40-45 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டை விழுந்துருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 to 3/4 தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 முடிஞ்சு 300 முடிஞ்சு நம்ம மொத்தமாக டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 இல்லை 950 வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருந்தோம். அவர் 200 முடிஞ்சு 300 முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 340 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் விழுந்துருக்குது. அந்த கேப்பு மேல் வந்த கேப்பும் கீழே வந்த கேப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் சதன் மேலே வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராட் சேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏரமனாக தான் வந்துருக்குது. இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 முடிஞ்சு 600 முடிஞ்சு 700 முடிஞ்சிச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 to 800 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் 760 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ட்ரில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா எல்லாமே நைட்லேயே பாயிண்ட் ஓட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிணத்து போய் பார்த்துருக்காங்க. கிணத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி கிணத்துல ஒரு 20 அடிக்கான தண்ணி மேலே வந்துருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தோட்டத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க எங்கள் கிணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 அடியில் ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாஸ் ஆகிருக்க மாட்டிருக்கு. பெருசாக பெரிய கேப் கிடையாது, ஒரு சிறு கேப்பாட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்ப்ரெட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து 2 கிணத்துக்கு ஏர் பாஸ் ஆகிருச்சு. ரெண்டாவது போரை வந்து நீக்கி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 அடி அந்த ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வந்துருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. அதாவது நம்மளோட நீரோட்ட பயணத்தில் இந்த மாதிரி ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அமைச்சதில் அந்த மாதிரி நடந்ததில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் போட்டு இப்போ கிணத்துல சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நமக்கு வந்து அமைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மொழி விவசாயத்தோட்டத்துக்கோ தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீரோட்டம் பார்த்து போர் போகணும் நீரோட்டம் சைடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ முடக்கணும் சரிங்களா. வேறு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.